வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜகவுக்கு பதற்றத்தை கொடுக்கும் திமுக, உதயநிதி அதிரடி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை வருவதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நாட்டிலேயே பாசிச பாஜகவுக்கு பதற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக திகழ்கிறது என்று டெபுட்டி சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னவென்றால், ஒரு கட்சிக்கு நல்ல தலைமை, ஆழமான அடிப்படை கொள்கை, வலுவான கட்டமைப்பு ஆகிய 3 விஷயங்கள் இருந்தால் மட்டுமே மக்களால் ஏற்கப்பட்டு வளர்ச்சி அடைய முடியும். 3 உள்ள திமுக 75 ஆண்டுகள் கடந்தும் வலுவான கொள்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பாஜக அப்படி இல்லை என்பதனை மறைமுகமாக சாடியும் பேசியிருக்கிறார். மேலும் தற்பொழுது உதயநிதி அடுத்தடுத்த ஆக்ஷன், அதாவது அவர் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாகவே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தீவிர அரசியல் போக்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இவர் பார்த்திங்கன்னா நிறைய விதமான விமர்சனங்களை தம்முடைய கட்சியினர்களை வைத்து தான் பார்த்திங்கன்னா விமர்சிக்க வைப்பார்கள். இப்பொழுது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் இறங்கியிருக்கார். முதல்ல பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை சீண்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பாஜக என மற்றவர்களை விமர்சனம் செய்து இவருடைய பிம்பத்தை மீண்டும் பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா பாஜகவின் அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு முட்டுக்கட்டை போட்ட விதமாக உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இப்படி போகிற போக்க பார்த்தா உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் 2026 தேர்தல் என்பது அமையும் என்று அரசியல் நோக்கர்களும் பார்த்திங்கன்னா கருதுகிறார்கள். அப்படி அமைந்தால் கொஞ்சம் டஃப் காம்படிஷன் இருக்கும். பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா விஜய்க்கான ஆதரவும் செல்லலாம் அப்படின்றதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. ஏனென்றால் அரசியல் களத்தில் அடுத்தடுத்த எதிர்பார்ப்பும் புதிய திருப்பங்களும் தான் அரசியல் களத்தை இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. மேலும் திமுகவை வலுப்படுத்தவும், திமுகவில் அடுத்தடுத்து ஆட்சியை பிடிக்கவும் பல கட்ட தீவிர அரசியல் களப்பணியில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். குறிப்பாக எஸ்ஐஆர் மற்றும் அடுத்த கட்டமாக நலத்திட்டங்களை பார்த்து எந்தெந்த மாவட்டத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த மாவட்டத்தில் திமுக வலுவிழந்து இருக்கிறது அங்கெங்கெல்லாம் திமுகவை வலுவாக்க அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு சீனியர் பொறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு டார்கெட்டை முடிக்கும் வகையில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்களாம் அசைன்மெண்ட்டை. அதை முடித்தால்தான் அவர்களுக்கு அங்கே பதவி. அவர்கள் அந்த இடத்தில் ஜெயிக்கவில்லை என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்படப்படும் என்றும் உறுதியுடன் கூறியிருக்கிறார்களாம் திமுகவினர்கள். ஸோ இதனால் திமுக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு போகலாம். தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.